ஊத்தங்கரையில் பள்ளி மாணவர்களுக்கான கபடி இறுதிப் போட்டி அரசு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் கடந்த சில நாட்களாக நடந்து வந்த நிலையில் முதல் மற்றும் இரண்டாம் இடம் பிடித்த பொன்னேரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் மிட்டப்பள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி இடையிலான இறுதிப் போட்டி ஊத்தங்கரை அரசு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் பொன்னேரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்று முதல் இடம் பிடித்தனர். இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட ஊத்தங்கரை காவல் ஆய்வாளர் முருகன் விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தார். திராவிட முன்னேற்றக் கழக ஊத்தங்கரை வடக்கு ஒன்றிய செயலாளர் மூன்றம்பட்டி குமரேசன் முதல் பரிசு வென்ற அணிக்கு வெற்றிக் கோப்பையை வழங்கினார். முதலாவதாக இறுதிப் போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அணிக்கு ஊத்தங்கரை வண்டிகாரன்கொட்டாய் சார்ந்த சக்திவேல் முருகேசன் வெற்றிக் கோப்பையை வழங்கினார். இரண்டாம் பரிசாக வெற்றி பெற்ற அணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் மற்றும் தோரணம்பதி, கல்லாவி பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் புளியம்பட்டி அண்ணாமலை ஆகியோர் வழங்கினர். ஒப்பந்ததாரர் கொண்டம்பட்டி சின்னத்தம்பி மற்றும் அலினா சில்க்ஸ் சார்பில் மூன்றாம் இடம் பிடித்த அணிக்கு வெற்றிக்கொப்பை வழங்கப்பட்டது. கோல்டன் பரிசு வென்றவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி செயலாளர் சங்கத்தமிழ் சரவணன் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் பணிக்குழு தலைவர் திப்பம்பட்டி குமரேசன் ஆகியோர் வழங்கினர். சிறந்த அணிக்கான கோப்பையை ஊத்தங்கரை ஆர்பிஎஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தாளாளர் வழக்கறிஞர் பொன்னுசாமி வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை எஃப்எம்ஜி அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் கம்பெனி சேல்ஸ் ஆபீசர் கார்த்திக் மற்றும் பசுமை தாயகம் செல்வம் ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் நடுவர்களாக உடற்கல்வி ஆசிரியர்கள் ஆண்டனி மற்றும் மேகநாதன் பங்கேற்று அணிகளை வழிநடத்தினர். இந்த நிகழ்வில் லீடர் சுப நிகழ்ச்சி நிறுவன உரிமையாளர் லீடர் கார்த்திக், தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒன்றிய செயலாளர் திருப்பதி, ஊத்தங்கரை காவல் உதவி ஆய்வாளர் மோகன், தீயணைப்புத்துறை அலுவலர் அன்பு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.